Hi friends, இப்போ நாம பார்க்க போறது simple and compound interest. இந்த டாபிக்ல ஷார்ட்கட்ஸ்ல எப்படி sums நாம போடுறதுன்னு பார்க்க போறோம். Basically இப்போ நாம சால்வ் பண்ற sums எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட bank exam, TNPSC, SSC, railway, postal exam, அதே மாதிரி MBA entrance, MCA entrance இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் டெட், TRB and police exam இதுக்கெல்லாம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நாம sums எடுத்துக்கலாம். Question என்னன்னு பாருங்க. A sum of rupees 29,000 is divided into two parts and invested at simple interest in such a way the first part invested at 5% per annum for 6 years earns the same interest as the second part for 7 years at 4% per annum. Find the amount invested in the first part. இதான் கேள்வி. அதாவது கேள்வி என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ என்கிட்ட 29,000 ரூபாய் இருக்கு. நான் அதை என்ன பண்றேன், ரெண்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பிரிக்கிற பணம் எவ்வளவோ அதை 5% வட்டிக்கும் 5% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட்க்கும் 6 இயர்ஸ்க்கும் கொடுக்குறேன். அப்போ 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுக்குறேன், 6 இயர்ஸ்க்கு கொடுக்குறேன். அதேமாதிரி செகண்ட் பார்ட்டை நான் பிரிக்கிற பணத்தை நான் என்ன பண்ணுறேன், 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கும் அதே மாதிரி 7 இயர்ஸ்க்கும் கொடுக்குறேன். இங்கே என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ன்றது என்னென்னா, நான் பணத்தை ரெண்டாக பிரிக்கிறேன், ஆனால் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாக பிரிச்சிருக்கேன், அந்த ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்தா வரக்கூடியது 29,000. இங்கே என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் செகண்ட் பார்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ரெண்டுமே அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அட் த எண்ட் ஆஃப் தி இந்த கிவன் இயர்ஸில் வந்து எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து சேம் அமௌண்ட்டாக இருக்குது. அப்போது கேள்வி என்னென்னா, என்ன அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அமௌண்ட் செகண்ட் பார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் கேள்வி. அப்போ நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு நீங்கள் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் நான் சொல்கிற மாதிரி ஒரு ரேஷியோவை கண்டுபிடிங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 1/, இது வந்து பர்சன்டேஜ், இது அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ 1/R1 into N1 சரிங்களா இஸ் டு 1/, இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அகெயின் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போது இது 1/R2 into N2 அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இது 1/R1 N1, இது 1/R2 N2. இந்த ரேஷியோ கண்டுபிடிங்க, நம்ம ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ R1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், N1 நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தா 1/, rate of interest 5 years, sorry 5% into number of years வந்து 6 years. Ratio again R2ன்றது number of அது percentage வந்து 4% into number of years எவ்வளோன்னு பார்த்தா 7 years. இதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து 1/30, இது 1/28 கிடைக்குது எனக்கு. சரியா, இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு. பாருங்கள் எனக்கு என்ன கிடைக்குது, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 1/30 கிடைக்கும். அகைன் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 1/28 கிடைக்கும். சரியா, இப்போது நமக்கு ரேஷியோ வேணும், ரைட்டா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். கிராஸ் மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. அப்போது பேசிக்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 28 கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை இந்த சைட் கொண்டு வந்தால் இது 30 கிடைக்கும். அதாவது இந்த சைடில் இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 28, 30. நல்லா புரிஞ்சுங்க, 28, 30 எனக்கு ரேஷியோ வேணும். அகைன் இது ரெண்டுமே 2ல் டிவைட் ஆகும். அப்போ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 14:30 கிடைக்கும். சாரி 15 கிடைக்கும். 14:15 கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போனா இங்கே 14, இங்கே 15. இது என்னன்னா, அதாவது நீங்கள் திருப்பி நான் வேணால் எழுதி காட்டுறேன். இங்கே 14, இங்கே 15 கிடைக்குது. ஏன்னா இது ரெண்டுமே 2ல் டிவைட் ஆகும். ஏன்னா நம்ம ரேஷியோ தான் இப்போ கால்குலேட் பண்ணுறோம். அப்போனா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எப்படி இருக்குன்னா, என்ன மாதிரி ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 14:15 அந்த ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ 14:15 ரேஷியோவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரிஜினல் அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 29,000 கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், இது 14xன்னு வச்சுக்க போகிறோம், இது 15x. இதுதான் டோட்டல் ரேஷியோ அமௌண்ட்டு. எனக்கு ஒரிஜினல் அமௌண்ட் 29,000. அப்போ 20 இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு வரப்போகுது 29x. 29xன்ற அமௌண்ட்டு தான் நான் 29,000 ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. இப்போ 29x தான் 29,000னா அப்போ x ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 29,000/29 போட்டால் உங்களுக்கு 1000 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 1000. அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சிடும். அப்போ 14xனா 14 into 1000. அப்போ என்ன வந்துடும், எனக்கு 14,000. அதே மாதிரி 15xனா என்ன வரும், 15,000. 15 into xனா 15,000. அப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 14,000, செகண்ட் பார்ட்டில் 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சம் இவ்வளோ தொலைவு இந்த மாதிரிலாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த லாஜிக் புரிஞ்சிடுச்சுன்னா இந்த ரேஷியோ எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை அப்படியே இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணி அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி எவ்வளோ, செகண்ட் பார்ட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை டேரெக்டாகவே போடலாம். இது நீங்கள் எழுதி போடணுன்ற அவசியம் நிச்சயமாக கிடையவே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 30, இதை மல்டிப்ளை பண்ணால் 28.
அப்போ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளாக சொல்கிறதா, இது 30 இது 28 சரிங்களா. அப்போ 30 28க்கு நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா 15 14 வரும். அதை ரிவர்ஸ் பண்ணால் தான் எனக்கு ஒரிஜினல் ரேஷியோ 14 15 கிடைக்க போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ 14 15 இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் மைண்ட்லேயே நம்ம 29x டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு 29,000 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூவை கிடைக்க போகுது. அப்புறம் நீங்கள் மைண்ட்லேயே இதை நீங்கள் பார்த்த உடனே சம போட்டு போயிட்டே இருக்கலாம். இது நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து புரியறதுக்காக சொன்னேன். என்ன பண்ணலாம், 5 6 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 30 வரும். அப்புறம் இங்கே 7 4 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 28 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு ரேஷியோ எடுத்தால் 15 வரும், 15 அப்புறம் 14 வரும். இது அப்படியே தலைகீழ மாற்றிங்க, தலைகீழனா இடத்த மாற்றிங்க, 14 அப்புறம் 15 வந்துடும். அதானே எனக்கு இங்கே ரேஷியோ கிடைக்குது. அப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவைன்னு கேட்டால் தேவை கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னேன். அப்போ டேரெக்டாக இதை நீங்கள் 30, டேரெக்டாக இதை 28, அதுக்கு ரேஷியோ வந்து 15 14, அதை ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 14:15. இங்கே நான் வேணால் தெளிவாக எழுதுகிறேன், 14:15 சரிங்களா. 14:15 அதான் இங்கே எனக்கு கிடைக்குது. அப்போ டேரெக்டாக மனசுலேயே நான் இந்த ஸ்டெப் இதெல்லாம் தேவையே கிடையாது. மனசுலேயே நான் இந்த 14 15 கொண்டு வந்துடலாம். இப்போ மனசுலேயே நான் 29x = 29,000 x = 1000. அப்போது அகெயின் எனக்கு ஃபைனல் ரேஷியோ 14 and 15 தெரிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த 14ல் நான் 14 × 1000 போட்டால் 14,000, இதுதான் ஃபஸ்ட் பார்ட். 15 × 1000 போட்டால் 15,000, இதுதான் செகண்ட் பார்ட். அப்போ ஆன்சர் நான் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு இங்கே கொடுத்துருக்க கேள்வி பிரகாரம் ஃபஸ்ட் பார்ட் தான் என்னென்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் எனக்கு இந்த 14,000 ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ இந்த மாடலில் கொடுக்குற சம்மெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு இங்கே a man invested 600 rupees into 3 parts at simple interest. First part at 3% for 4 years, second part at 4% for 5 years, and third part at 5% for 3 years. If interest received on each part is equal, find the amount invested at 5%. Again பார்த்தீங்கன்னா இங்கே 600 ரூபாய் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டுன்னு பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்ட பிறகு அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் வந்து ஒரே அளவில் இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 3% ஃபார் 4 years கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 4% ஃபார் 5 years கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 5% ஃபார் 3 years கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி போடுறது, முதல்ல நம்ம பார்த்தது வந்து 2 yearsக்கு இருந்தது. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டோம். இப்போ 3 அதாவது 2 என்னென்னா 2 பார்ட்ஸ்க்கு இருந்தது முதல் கேட்ட சம். இந்த சம்மை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் வந்து 2 பார்ட்ஸ்க்கு இருந்தது. பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ்க்கு இருக்குது இது சரிங்களா. ஆனால் இந்த சம் பார்த்தீங்கன்னா இது 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, அதே தான். இங்கே என்ன பார்த்தோம் பாருங்கள், இங்கே என்ன வந்தது, 1/R1N1 1/R2N2, அதுக்கு பதிலாக 1/R3N3 எக்ஸ்ட்ராவாக வரப்போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்னு எடுத்துக்கிறேன் சரியா. எனக்கு தெரியும் 1/R1N1 1/R2N2 1/R3N3. அதனால் என்ன பண்ணுறேன், இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 × 4 என்ன, 1/12. அப்புறம் இது 4 × 5 என்ன, 1/20. அப்புறம் 5 × 3 என்ன, 1/15. அவ்வளோதான். இப்போது எனக்கு இதுக்கு ரேஷியோ எடுக்கணும் கரெக்டாக. இதுக்கு ரேஷியோ எடுக்கணும்னா கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 12 20 15 இது மூணுத்துக்கும் எல்சிஎம். இது மூணுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். இதில் பெரிய நம்பர் எது, 20. அப்போ 20யோட அடுத்த பெருக்கம் என்னன்னு பார்த்தா 40. அகைன் அடுத்த பெருக்கம் என்னன்னு பார்த்தா 60. இந்த 60ல் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே இந்த 16 நம்பரை டிவைட் பண்ணும். அப்போ எல்சிஎம் என்ன 16 அர்த்தம். அப்போது நாம் 16 எடுத்துக்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எல்லா ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 60ல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், 60 × 1/12, அப்புறம் 60 × 1/20, அப்புறம் 60 × 1/15. ஏன்னா எனக்கு இதெல்லாம் டினாமினேட்டரில் இருக்குது ரைட்டா, ஃப்ராக்ஷனில் இருக்குது ரைட்டா. எனக்கு நார்மல் ரேஷியோவாக மாற்றணும், அதுக்காக நான் இதை செய்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎமோட மல்டிப்ளை பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ எல்சிஎம் வந்து 16 கிடைக்குது. சரி, இப்போ பாருங்கள், இதை நம்ம அடிக்கிறோம். 12 16 அடிச்சா எனக்கு என்ன வரும், 5 வாட்டி. அப்போ 5 times. அப்புறம் இந்த 20 16 அடிச்சா என்ன வரும், 3 times. அப்புறம் 15 16 அடிச்சா என்ன வரும், 4 times. அப்போனா ரேஷியோ இதுதான், 5x 3x 4x. அவ்வளோதான். பாருங்கள், இதோட டோட்டல் 5x 3x 8x 8x + 4x 12x. அப்போ இது டோட்டல் எவ்வளோ, 12x. அப்போ 12xன்ற பணம் மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த 12xன்ற பணம் தான் ஒரிஜினல் பணம் எவ்வளோ, 600 ரூபாய். அப்போ எக்ஸ் எவ்வளோ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 600/12. இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துட போகுது, 15ன்ற வேல்யூ வந்துட போகுது சரியா. அப்போ எக்ஸ்ன்றது மதிப்பு எவ்வளோ, 50. அவ்வளோதான். இப்போ கேள்வி கேட்குறது என்ன, 5% இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ பணம் விட்டுருக்காங்க. 5%ன்றது மூணாவது பார்ட்டு. அப்போ மூணாவது பார்ட்டு எவ்வளோ, 4x.
4x என்ன வரணும் 4 into x ஓட மதிப்பு 50 அப்போ 4 into 50 என்ன வர போறீங்க 4 into 50 which is equal to 200 அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல அப்ப இங்க ஆப்ஷன் என்ன 200 இங்க தான் இருக்கு that's all சோ அப்ப சம் போறது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியா நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சோ என்ன பண்ண போறீங்க ஜஸ்ட் வந்து அப்படியே இங்க கொடுத்திருக்க வேல்யூஸ் அப்படியே எழுத போறீங்க 1/12 1/20 1/15 அப்புறம் LCM எடுக்க போறீங்க அப்போ உங்களுக்கு ரேஷியோ கிடைக்கும் அதை அப்படியே ஈக்குவலைஸ் பண்ண போறீங்க எதுக்கு அந்த டோட்டல் ரேஷியோவை இங்க கொடுத்திருக்க டோட்டல் அமௌண்ட்க்கு ஈக்குவலைஸ் பண்ணா x வேல்யூ கிடைக்கும் அதை எடுத்து அப்படிங்க கேட்டிருக்க கேள்வி 5% ன்றதனால third partன்றதனால 4x சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைக்க போகுது அதாவது 200 அப்படினு சொல்லிட்டு 4 into x னா x ன்றது 50 so 4 into 50 which is equal to 200 ரைட் இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம் பாருங்க a certain sum of money at a certain rate of simple interest becomes double in 10 years it will become 3 times in how many years இதான் கேள்வி சோ அதாவது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல ஒருத்தர் பணத்தை போடுறாரு 10 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது அப்ப 3 மடங்கு ஆவறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேள்வி கேக்குறாங்க ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணுங்க இங்க வந்து எத்தனை மடங்கு ஆகுது அப்படினு பார்த்தா எனக்கு 2 மடங்கு ஆகுது எத்தனை வருஷத்துல 10 வருஷத்துல இப்ப கேள்வி என்னன்னா 3 மடங்கு ஆகும்னா எத்தனை வருஷத்துல அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஆல்வேஸ் என்ன பண்ணுங்க 3 டைம்ஸ் நீங்க கொடுத்திருக்காங்க ரைட்டா ஆல்வேஸ் என்ன பண்ணுங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் -1 எடுத்துக்கங்க சரியா இன்டு அவங்க என்ன இயர் கொடுத்திருக்காங்களோ அது இயர் எடுத்துங்க இங்க இயர் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 10 years னு கொடுத்திருக்காங்க ரைட்டா அப்போ 10 yearsன்றத நான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் நான் வந்து நம்பர் ஆஃப் அதாவது இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான் சரிங்க அப்போ இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன இங்க 3 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ப 3 டைம்ஸ்னா 3 - 1 அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன எனக்கு இங்க 10 னு கொடுத்திருக்காங்க அப்போ which is equal to 3 - 1 னா 2 இது மல்டிப்ளிகேஷன் அப்ப 2 into 10 which is equal to 20 ஆன்சர் அவ்வளவுதான் அப்ப ஆன்சர் வந்து 20 years இதுதான் ஆன்சர் அதாவது இந்த மாதிரி கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா டபுள் மடங்காவது போட்ட பணம் 10 வருஷத்துல 3 மடங்கு எத்தனை வருஷத்துல ஆகும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேக்குற எந்த கேள்வியா இருந்தாலும் t - 1 into number of years னு போடுங்க ஆன்சர் வந்துரும் t - 1 ன்றது இங்க 3 டைம்ஸ் ஆகணும் சரியா அப்ப 3 - 1 அப்ப 2 அங்கே 2 வந்துரும் அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்க 10 years னு கொடுத்திருக்காங்க அப்ப இந்த 10 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க ஆன்சர் 20 கிடைக்கும் அதான் பதில் சோ ரைட் இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க இப்போ a certain sum is to be divided between A and B so that after 5 years the amount received by A is equal to the amount received by B after 7 years are equal சரிங்களா the rate of interest is 10% interest compounded annually find the ratio of the amounts invested by them கேள்வி என்னன்னா ஒரு பணத்தை அதாவது பணம் பாத்தீங்கன்னா பணம் வந்து ரெண்டு அமௌண்ட் சரிங்களா ரெண்டு வேற அமௌண்ட் அதை என்ன பண்றாங்க ஒன்னு வந்து 5 இயர்ஸ்க்கும் இன்னொரு 7 இயர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஆனா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பணத்தை கொடுக்குறாங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க ஆனா கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படி ஈக்குவலா இருக்குதுன்னா அவங்க என்ன விகிதாச்சாரத்துல என்ன ரேஷியோல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இதான் கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 1 plus R% எழுதிக்கங்க whole power difference of years போட்டுங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல difference of years வேற ஒண்ணுமே இல்ல இது DIFF னு எழுதிருக்கிறது difference சரிங்களா difference of years அதாவது இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் இப்போ சொன்ன மாதிரி போட்டுருங்க ஆன்சர் வந்துரும் சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நான் 5 வருஷத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை 7 வருஷத்துக்கும் இன்வெஸ்ட் பண்றேன் ஆனா ரெண்டுமே 10% வட்டிக்கு தான் கொடுக்குறேன் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட் வந்து ரெண்டு விதத்திலயுமே பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சேம் அமௌண்டா இருக்கு அப்போ கேள்வி என்னன்னா அப்போ என்ன ரேஷியோல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க இதான் கேள்வி அப்ப இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 1 plus R% whole power difference of years னு சொல்லி போடுங்க ஆன்சர் வந்துரும் 1 plus R% அப்படினு வரும்போது 1 R% ன்றது இந்த 10% சரிங்களா இப்போ இந்த 10% தான் நாம R% னு சொல்றோம் அப்புறம் whole power difference of years னா இங்க 5 years இங்க 7 years இதுக்கான வித்தியாசம் என்ன 2 years அப்ப இதுதான் இங்க 2 னு எழுதுறோம் அவ்வளவுதான் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க 1 plus 10% whole power 2 வந்துருச்சு பாருங்க என்னன்னா இப்போ 1 அப்படினு எழுதிட்டேன் plus 10% நான் என்ன எழுதலாம் 10/100 னு எழுதலாம் சரியா இது வந்து ஹோல் ஸ்கொயர் இதோட கண்டினியூவேஷன் நான் இங்க எழுதுறேன் அப்போ என்ன வந்திருது எனக்கு அப்படினு பார்த்தா இந்த 10 100 கேன்சல் ஆச்சுனா எனக்கு இது 1 டைம் இது 10 டைம் னு வந்துரும் அப்ப நான் எனக்கு 1 plus 1/10 ஹோல் ஸ்கொயர் னு வந்துரும் அதுக்கு அப்புறம் இது நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினு பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா என்ன வந்தற போகுது 11/10 னு வந்தற போகுது இதோட ஹோல் ஸ்கொயர் அகைன் நான் ஸ்டெப்ஸ் இங்க எழுதுறேன் அப்ப 11 ஸ்கொயர் னு சொல்லும்போது எனக்கு 121 வரும் 10 ஸ்கொயர் னு சொல்லும்போது எனக்கு 100 வந்துரும் அப்ப இந்த ரேஷியோல தான் அவங்க பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுதான் இதோட மீனிங் சரிங்களா அப்போ
அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து என்ன ரேஷியோன்னு கேட்டால் A/B வந்து 121/100 அப்படின்ற, அதாவது A/B நான் இங்கே எழுதிக்கிறேன். A/B வந்து என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா A/B ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். அப்போ A/B ஈக்குவல் டு இங்கே, அதே மாதிரி A/B ஈக்குவல் டு இங்கே. சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபைனலாக எனக்கு இதெல்லாம் A/B ஈக்குவல்ட்டுன்னு வருது. ரைட்டா? ஸோ அப்போது இங்கே வந்து விச் இஸ் ஈக்குவல் டு A/B. அப்போ A வந்து 121 rupees இன்வெஸ்ட் பண்ணால் B வந்து 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் மீனிங், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த ரேஷியோவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து சேமாக இருக்குது. சரிங்களா? இந்த ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து சேமாக இருக்குது. அவ்வளோதான். அப்போது இனிமேல் எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இதை ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். 1 + R% ஹோல் பவர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இயர்ஸ். அவ்வளோதான். அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து 121/100. அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்த சம் போடலாம். பாருங்கள், a sum of money on compound interest amount to rupees 9,680 in 2 years and 10,648 in 3 years. What is the rate of interest for interest per annum அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு இங்கே 2 வருஷத்துக்கு வந்து 9,680 கிடைக்குது அமௌண்ட்டு. சரிங்க? அதாவது அமௌண்ட்டுன்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல என்ன மீனிங்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் a sum of money on compound interest amounts to அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவரோட மூலதனம் ப்ளஸ் அவருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட், அதுதான் 9,680 அர்த்தம். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு வந்து அவரோட மூலதனம் ப்ளஸ் அவரோட இன்ட்ரெஸ்ட், அதுதான் 10,648. அப்போ அவர் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இதுதான் கேள்வி. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி சம்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஸ் எடுங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் எடுங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் டிவைடட் பை என்ன பண்ணுங்கள், இதில் ஸ்மாலர் அமௌண்ட் என்னவோ அதை டினாமினேட்டரில் எழுதுங்க, ஸ்மாலர் அமௌண்ட் இன்ட்டு 100 போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ இன்ட்டு 100. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட்னா இது ரெண்டுக்கான வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 9,680க்கும் இந்த 10,648க்கும் டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா 968 வரும். சரிங்களா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் இந்த 9,680க்கும் இந்த 10,648க்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வர கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 968. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அமௌண்ட், இது ரெண்டில் எது ஸ்மாலர் அமௌண்ட்னு கேட்டால் இதுதான் ஸ்மாலர் அமௌண்ட். அப்போ அதை கீழே எழுதிக்கிங்க 9680 எனக்கு இன்ட்டு 100 அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட போகுது. பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டி 968ல், இது 10 வாட்டி, அப்புறம் இந்த 10 வாட்டி இந்த 100 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 10 வாட்டி. அப்போ மேலே வந்து 1 × 10 இருக்கும். அப்போ 10% ஆன்சர். அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன, 10%. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, இங்கே 2 years 3 years கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக இங்கே 20 years இங்கே 21 yearsன்னு கொடுத்தாலும் இதே மெத்தட் தான் போட போகிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது 1 வருஷம் கேப் இருக்கும். அந்த 1 வருஷம் கேப் இருக்க எல்லா சமக்கும் இப்போ நான் சொன்னது பொருந்தும். சரிங்களா? இங்கே 2 years இங்கே 3 years, இங்கே 20 years இங்கே 21 years, இங்கே 100 வருஷம் இங்கே 101 வருஷம், இந்த மாதிரி கொடுக்குற எல்லா சமக்கும் இந்த மெத்தட் போடுங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட், அடுத்த சம் பார்க்கலாம். At what rate % per annum of compound interest compounded annually will a sum be 16 times of itself in 4 years? அதாவது ஒருத்தர் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து 16 மடங்காவது எத்தனை வருஷத்தில், 4 வருஷத்தில். அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணார், கேள்வி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எந்த கேள்விகளாக இருந்தாலும் இப்படி போடுங்க. அதாவது என்னென்னா ஒன்றுமே இல்லை, 1 + R% போட்டுங்க. சரியா? 1 + R%. சரியா? ஹோல் பவர் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்னவோ அதுதான், நம்பர் ஆஃப் டைம்ஸ். அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ 1 + R% ஹோல் பவர் n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ். இதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்றது இந்த 16 டைம்ஸ், என்னன்றது இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ், இந்த R% நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 1 வந்துடுது. சரி, இப்போது இந்த கேள்வி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 1 + R% கண்டுபிடிக்கணும். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ, 16 டைம்ஸ். அப்போ 16. இப்போ என்னென்னா நான் இது இங்கே 4 பவரில் இருக்கிறதுனால இதை 16 நான் 4 பவராக கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் 16 4 பவராக நம்ம எப்படி எழுதலாம்னா 2 power 4ன்னு எழுதலாம். அப்போ இங்கே எனக்கு 1 + R% ஹோல் பவர் 4. ஏன்னா 16ன்றதை நான் 2 × 2 × 2 × 2ன்னு 4 வாட்டி எழுதலாமா, அதை தான் நான் 2 power 4ன்னு எழுதுறேன். அதுதான் இங்கே மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ அப்போது பாருங்கள், எனக்கு இந்த பவர் ரெண்டும் சேமாக இருக்குது, இங்கே 4 இங்கேயும் 4. அப்போது இந்த பவர் சேமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸும் சேம்னு அர்த்தம். அப்போனா இது ரெண்டும் சேமு, 1 + R% ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். அப்போ இங்கே எழுதுறேன் 1 + R% ஈக்குவல் டு 2. அப்போது R% ஈக்குவல் டு 2 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு வெறும் 1. அப்போ R% ஈக்குவல் டு எனக்கு வெறும் 1 கிடைக்குது.
அடுத்த ஸ்டெப் எழுதுறேன் பாருங்கள். R% என்ன அர்த்தம்னா R% equal to 1 கிடைச்சிருக்கு. R% என்ன அர்த்தம்னா R by 100ன்னு அர்த்தம். ஏன்னா பர்சன்ட் சிம்பிள் வந்ததுனாலுமே by 100ன்னு அர்த்தம். அப்போ which is equal to 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 100 அங்கே போய் மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 into 100னா 100 கிடைச்சிடும். அப்போ R equal to 100%. அப்போ இங்கே இருக்க ஆப்ஷனில் என்ன வரும்? எனக்கு இந்த ஆப்ஷன் வரும். அவ்வளோதான். ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ரைட். இதே மாடல் இன்னொரு சம் பார்ப்போம். பாருங்கள். Find the rate % of compound interest at which a sum of money will amount to 9/4 times of itself in 2 years. இங்கே ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்க தொட்டு பயந்துடாதீங்க. சரியா? பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நம்ம அதே மாதிரி அந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 1 plus R% whole power number of years equal to number of times. அவ்வளோதானே? இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ பாருங்கள், 1 plus R% whole power n என்ன 2 years which is equal to 9/4 times. அப்போ 9/4. நீங்கள் யோசிக்கலாம், சார் எப்படி சார் இந்த ஃப்ராக்ஷனை நான் வந்து பவரில் எழுதுறது அப்படின்னு யோசிப்பீங்க. இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். 9/4 ஈக்குவல் டு இந்த 9னா 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்புறம் 4னா 2 ஸ்கொயர்னு சொல்லலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரெண்டுத்துலேயும் ஸ்கொயர் இருக்கிறதா காமனாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? 3/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ நான் இந்த 9/4 இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். 1 plus R% ஹோல் ஸ்கொயர் which is equal to இந்த 9/4 என்னன்னு மாற்றிக்கலாம்? 3/2 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். அப்போது இந்த பவர் ரெண்டும் சேமாக இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்க பேஸும் சேமாக இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நான் அடுத்த ஸ்டெப் எழுத போகிறேன். ஸோ எனக்கு இந்த ரெண்டு பவரும் சேமாக, இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான் பவர். அப்போ பேஸ் சேம் தான். அப்போ என்ன வரப்போகுது? 1 plus R% which is equal to, ஓகே நான் இங்கே அதை திருப்பி எழுதுகிறேன் பாருங்கள். 1 plus R% which is equal to 3/2. சரிங்களா? இப்போது இது 3/2னா என்ன அர்த்தம்? 1.5 தானே அர்த்தம். 3/2னா என்ன அர்த்தம்? 1.5. 1.5னா 1 அர்த்தம். சரி, இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ R% equal to 3/2 minus 1. நல்லா புரிஞ்சுக்கங்க. 3/2னா 1.5 அல்லது 1.5ன்னு சொல்லலாம். 1.5ல் 1 போச்சுன்னா எனக்கு half தானே பேலன்ஸ் இருக்கும். சரி, அப்புறம் R%. அப்போது எனக்கு R%னா என்னன்னு பார்த்தோம் நம்ம, by 100ன்னு அர்த்தம். அப்போ R% என்ன அர்த்தம்? R by 100. அப்போ R by 100 equal to 1/2. R by 100 equal to 1/2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 100 அந்த சைட் போச்சுன்னா 100/2ன்னு மாறும். அப்போ நான் இங்கே எழுதுகிறேன் R equal to 100/2. அகெயின் R equal to 50. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ பாருங்கள் 50%. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவைன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டக்குன்னு அப்படியே மனசில் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுத வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ மனசுலேயே உங்களுக்கு 9/4 வந்து 3 ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயர்னு சொல்ல தெரியுதுன்னா, 3/2ன்னு சொல்ல தெரியுதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் on a certain sum at 5% per annum for 2 years is ₹30. Find the principal amount. என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் 2 வருஷத்துக்கு 5% வட்டிக்கு கொடுக்கும்போது ₹30 வந்து காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வித்தியாசமாக கிடைக்குது. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 2 இயர்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2 இயர்ஸு, இதுக்கான வித்தியாசம் எனக்கு கிடைக்கிறது ₹30. அப்போது கேள்வி என்னென்னா, ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, அதாவது மூலதனம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கு 5%க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு ₹30 இருக்குது. அப்போது இந்த இடத்துல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தானே கேட்குறாங்க. நான் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் கொடுக்குறேன், அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இதில் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. பிரின்சிபல் ஈக்குவல் டு just difference, அதாவது டிஃபரன்ஸ்ன்றது இந்த அமௌண்ட், டிஃபரன்ஸ் இந்த அமௌண்ட் இன்ட்டு டிஃபரன்ஸ் ஒன்று நான் எழுதிடுறேன். டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட், ஓகே, டிஃபரன்ஸ் அமௌண்ட் அல்லது டிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? டிஃபரன்ஸ் அமௌண்ட் இன்ட்டு 1/r ஹோல் பவர் ஸ்கொயர், 1/r ஸ்கொயர். அவ்வளோதான். இதில் போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ டிஃபரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா எனக்கு இங்கே ₹30 கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதிக்கிறேன். இன்ட்டு ஆறுன்றது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. அப்போ 5%ன்றது நீங்கள் நமக்கு தேவை இங்கே 6, 5% நான் என்ன எப்படி எழுதுவேன்னா 5/100ன்னு எழுதுவேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 1/20 கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக 6.
சரிங்களா? ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. 5%ன்றது 5/100. 5/100ன்றது 1/20. அப்போ ஆர்ன்றது 1/20. ஆர் ஈக்குவல் டு 1/20. பாருங்க, எனக்கு 1/r தானே வருது. இப்போ 1/rனா 1 டிவைடட் பை ஆர். ஆர்ன்றது என்னது 1/20. அப்போது அகெயின் எனக்கு 1/20 இப்படி கிடைக்குது. இதுக்கு தான் எனக்கு என்ன வரணும், ஸ்கொயர் வரணும். விச் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தா இந்த 20 மேலே வந்துடும். அப்போ 30 இன்ட்டு இந்த 20 மேலே வந்துடும். அப்போது 20, ஏன்னா இந்த 20 வந்து மேலே வந்துடும். அப்போ 20 மேலே வந்துன்னா 20 எனக்கு உள்ளே வந்து ஸ்கொயர் வந்துடும். 20 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 20 இன்ட்டு 20 வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2னா என்ன வந்துடும், 12 வந்துடும். அப்புறம் 3 0 இருக்குது. அப்போ 3 0க்கு 3 0 போட்டுரும். அப்போ ஆன்சர் 12,000 முடிஞ்சு போச்சு. இதோ இங்கே இருக்குது ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், ஆரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆறுன்றது என்னென்னா ஃப்ராக்ஷனாக மாற்றி போகிறீங்க. 5%ன்றதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 5%னா 5/100. அந்த 5/100 1/20ன்ற ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறீங்க. அவ்வளோதான். அந்த 1/20 தான் 6. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுன்றது என்னது, எனக்கு ₹30. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருது. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இந்த மாடலில் கொடுக்குற எல்லா சம்மும் போட்டுடலாம். இங்கே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிலேஷனில் இந்த கேள்வியில் நமக்கு பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. சில கேள்விகளில் என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபலை கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. எப்படி கொடுத்தாலும் சரி, இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுங்க. இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் வந்து உடனே கிடச்சிரும். சரியா? ரைட். இது வந்து 2 இயர்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். இது எத்தனை வருஷத்துக்கு, 2 இயர்ஸ்க்கு. 2 இயர்ஸ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸை வச்சு கேள்வி கேட்டால் இந்த ரிலேஷனை வச்சு நீங்கள் இமீடியட்டாக போட்டுடலாம். சரி, இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3 இயர்ஸ் வச்சு கேள்வி கேட்குறாங்க. அகெயின் 3 இயர்ஸ்னு வரும்போது இதே மாடல் தான், இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான், ஆனால் 3 இயர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி 3 இயர்ஸ்னு கேட்கும்போது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, என்ன வந்துடும்னா PR² இன்ட்டு 3 + R. அவ்வளோதான். இந்த ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். கேள்வினா find the difference between compound interest and simple interest on ₹1000 for 3 years at 10% per annum if interest is compounded annually. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய, அதாவது காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ₹1000 இருக்குது. அந்த ₹1000 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 10% வட்டிக்கு. சரியா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ரூபாய் வித்தியாசம் கிடைக்கும்னு கேள்வி கேட்குறாங்க. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR² இன்ட்டு 3 + R சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். அகெயின் பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன, இங்கே 1000 கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கிறேன். எனக்கு ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 10% நான் என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். அப்போ 10/100. இதெல்லாம் உங்களுக்கு புரியதுக்காக எழுதுறேன், ஆனால் இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 1/10. அப்போ இதுதான் 6. R = 1/10. அப்போது R² என்ன வரும் எனக்கு, இன்ட்டு 1/10 இன்ட்டு 1/10. ஏன்னா ஆரோட மதிப்பு 2 வாட்டி 1/10 1/10. இந்த R² தான் 1/10 1/10. ஏன்னா ஆறுன்றது 1/10. அப்புறம் ஹோல் பவர் 3 ப்ளஸ் ஆறுன்றது என்ன, 1/10. அப்படியே எழுதிக்கணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. அப்போ இந்த 10 வந்து இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, வெளியில் 10 இருக்குது, உள்ளே வந்து இந்த 3 + 1/10. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டால், இந்த 10 × 3 30, 30 + 1 31. அப்போ 31 என்ன வந்துடுது எனக்கு, கீழே வந்து எனக்கு 10 கிடச்சிருது. சரிங்களா? 10 × 3 30, 30 + 1 என்ன, 31. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3 + 1/10ன்றது ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த 10 × 3 30, 30 + 1 31. அப்போது டோட்டலாக இதை ஆட் பண்ணால் எனக்கு 31/10 கிடைக்குது. அகெயின் இந்த 10 and 10 கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 31 கிடைக்குது. அப்போது எனக்கு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ₹1000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ₹31 கிடைக்குது. அதுதான் இங்கே நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 31. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ அடுத்த சம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த சம் வந்து ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 for 4 years at 10% per annum if interest is compounded annually அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. if interest is compounded annually.
அகைன் இது 4 இயர்ஸ்க்குன்றதுனால அகைன் இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிங்க. டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு difference in the amount, அதாவது difference in the interest amount is equal to PR square into 6 plus 4R plus R square. அவ்வளவுதான். PR square into 6 plus 4R plus R square. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு போகுது. அப்போ பாருங்க PR square, Pன்றது பிரின்சிபல், அதாவது 10,000 ரூபாய். அப்போ 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். Rன்றது எனக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ தான் பார்த்தோம் 10%னா 1/10 பார்த்தோம். அப்போ Rன்றது எனக்கு 1/10 இன்ட்டு அகைன் 1/10, அப்புறம் 6 அப்படி எழுதிக்கிறோம், ப்ளஸ் 4 அப்படி எழுதிக்கிறோம். Rன்றது எனக்கு 1/10 ப்ளஸ் R ஸ்கொயர்னா எனக்கு 1/10 ஸ்கொயர். சரிங்களா? அகைன் நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த 10 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் 100 அவுட்டில் இருக்குது. அப்புறம் பாருங்கள், எனக்கு இங்கே கேல்குலேட் பண்ணால் இந்த 6 ப்ளஸ் இது 4, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4/10 கிடைக்குது எனக்கு. அப்படியே நான் வச்சுக்கிறேன் 4/10 ப்ளஸ் இது வந்து 1/100 கிடைக்குது. அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 100 வந்துடும். வெளியில் கீழே வந்து 100 வந்துடும். பார்த்தீங்கன்னா இது வந்து 600 மாறிடும். ஏன்னா 100 × 6 ப்ளஸ் இந்த 10 வந்து 100ல் 10 வாட்டி போகும். அப்போ மேலே வந்து 40 மாறிடும். ப்ளஸ் இந்த 100 ஒரு வாட்டி தான் இந்த 100ல் போகும். அப்போ ஒரு வாட்டி வந்துடும். உங்களுக்கு எல்சிஎம் மட்டும் எடுக்க தெரியணும். சரிங்களா? ரைட். அதாவது ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணும்போது. சரியா? ரைட். விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இங்கே எழுதுகிறேன். அப்போ எனக்கு 641/100 வருது. அப்போது 100 ப்ராக்கெட்டுக்குள்ளே 641/100 வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் எனக்கு கிடைக்க போகிறது 641. அப்போது 10,000 ருபீஸ்க்கு 4 வருஷத்துக்கு 10% வட்டியில் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 641 ருபீஸ் கிடைக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் இன்ட்டு 6 + 4R + R ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்க போகுது. சரிங்களா? ரைட். கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை பார்த்தீங்கன்னா அகெயின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அகெயின் ஓகே ஒன் மோர் சம் இருக்குது, நம்ம அதையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சரி, இந்த சம்மும் சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் அட் 10% per annum for 2 years is ₹80, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் த சேம் பீரியட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா 2 வருஷத்துக்கு சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வரக்கூடிய வட்டி வந்து 80 ரூபாய். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குற சம்மெல்லாம் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்க வட்டி வந்து 80 ரூபாய். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் அட் 10% per annum for 2 years இஸ் எவ்வளோ 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வட்டி பணம். இது 2 இயர்ஸ்க்கு. எத்தனை வருஷத்துக்கு 10% per annum. எத்தனை வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு. இதே விஷயத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தா எவ்வளோ வட்டி வரும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குற சம் எதுவாக இருந்தாலும் சரி 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது இங்கே 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி போடுங்க, உடனே ஆன்சர் போட்டுடலாம். என்னென்னா இங்கே கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ 80 ரூபா. என்ன பண்ணுங்கள், இந்த 80 ரூபாய்க்கு கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை கண்டுபிடிங்க. எப்போவுமே 10% ஃபார் எனி நம்பர் சரிங்களா, ரைட்லேருந்து மூவ் பண்ணி ஒரு டெசிமல் வச்சா அதுதான் வரும். 10% ஃபார் எனி நம்பர். அப்போ இங்கே இருக்கிற ரூபாய் எவ்வளோ 80 ரூபா. இதுதான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இதுக்கு 10% கேல்குலேட் பண்ணால் 8 ரூபா கிடைக்கும். இதை அப்படியே பாதியாக்குங்க. பாதியாக்குனா எனக்கு என்ன வரும், 4 ரூபா வரும். இந்த 4 ரூபா தூக்கி அவங்க கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுங்கள். 4 ரூபா தூக்கி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 84 ரூபா. 80 + 4 84. அப்போ அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 2 இயர்ஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதே விஷயத்தை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ வரும்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே கண்டுபிடிங்க. 10% ஃபார் 80 ரூபீஸ்க்கு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா வெறும் 8 ரூபா கிடைக்கும். அந்த வரக்கூடிய அமௌண்ட் என்ன வேணா இருக்கட்டும், அதை அப்படியே பாதியாக்குங்க. பாதியாக்குனா எனக்கு 4 ரூபா வரும் இந்த இடத்துல. சரிங்களா? அந்த 4 ரூபாய்க்கு அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணால் இந்த 80ஓட 4 ஆட் பண்ணால் 84. அதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 80 ரூபாய்க்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் 400 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, 400 ரூபாய்க்கு 10% வட்டி. 400 ரூபாய்க்கு 10% வட்டினா உங்களுக்கு 40 ரூபா கிடைக்க போகுது. சரிங்களா? அப்போ 40 ரூபாயில் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 20 ரூபா. அப்போ இந்த 20 ரூபாவை இந்த 400 ரூபாவோட ஆட் பண்ணால் 420 ரூபா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு கிடைக்கிறது 400 ரூபானா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ்க்கு வந்து 420 ரூபா கிடைக்க போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ
ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ வரும்னு கேள்வி கேட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி மெத்தடில் போட்டுருங்க. சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்க வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் எடுங்க, அதாவது இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள், வர அமௌண்ட்டை பாதியாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கங்க, அதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.